ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். நம்ம குழுன்னு ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். ட்ராமாவோட நேம் லவ்லி ரன்னர். இப்போ எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. ஹீரோயின் மறுபடியும் கொடை இல்லாமல் நிற்கிறாங்க. ஹீரோ கொண்டு கொடையை கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவங்க போன லைஃப்பில் ஹீரோ மீட் பண்ண போயிருக்கும்போது ஸ்னோ பெஞ்சிட்ருக்கோம். அப்போ ஹீரோ கொடை கொடுத்துருப்பாரு இல்லையா, அது ஞாபகம் வருது. அதை நினச்சி பார்த்து அழுகுறாங்க. ஹீரோ பார்க்குறாரு, நேத்திக்கு அதாவது இந்த லைஃப்பில் நேத்திக்கு மீட் பண்ணும்போதும் ஹீரோவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அழுதுருப்பாங்க. இப்போ மறுபடியும் அழுகுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு மறுபடியும் கேட்குறாரு, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. அவருக்கே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. அந்த பக்கம் நிற்கிற ஒரு 4 பொண்ணுங்க பார்த்து, இந்த பையனை பாரடி, அந்த பொண்ணை அழ வைக்கிறான் அப்படின்னு வேற கோசி பேசுகிறாங்க. ஹீரோவோட ஏமாத்தா என் நீவா அப்படின்னு ஹீரோயின் எடுத்துகிட்டு போயிடுறாரு. போகிற ஃபோர்ஸில் அவர் ஃப்ரெண்டை மறந்து மழையில விட்டுட்டு போயிடுறாரு. டே எங்கடா போகிற அப்படின்னு ஃப்ரெண்டு கத்த கேட்காம ஹீரோயின் எடுத்துகிட்டு போயிடுறாரு. போயிட்டு 2 பேரும் ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நேற்றுக்கு என்னெல்லாம் பேசணும், இன்றைக்கி அமைதியாக நின்று அழுதுட்டுருக்குறோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. 2 பேருக்கு என்ன பேசுன்னு தெரியல, ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அப்படி இந்த மழை பேக்ரவுண்டில் ஹீரோவை ரசிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இன்னும் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறான் அப்படின்னு ஹீரோவும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே திரும்பிடுறாங்க ஹீரோயின். ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு பார்க்குறத. இவன் ஏன் என்ன இப்படி பார்க்குறா அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோயின் கிட்ட போவார். போய் ஹீரோயின்கிட்ட கேட்குறாரு, யார் நீ அப்படின்னு. ஹீரோயின் உடனே, நான் உங்கள் ஃபேன் சார், இல்லை உங்கள் ஃபேன் கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. உளர்றாங்க லிட்ரலி. நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அட ஆமாம், இப்போ இவன் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு தெரியும், என்னோட நேம் இம்சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே பேர்ட்ஸை காமிக்கிறாரு. பேர்ட்ஸில் எல்லாம் நேம் இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே இம்சோல் அப்படின்னு எழுதிருக்கு நேம். நீ ஏன் இப்போ என்னை பார்த்தா அழுவுற அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் யோசிச்சுட்டு, ஏன்னா உங்களை பார்த்தா உடனே எனக்கு ஒன்று தோணுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன அது அப்படின்னு கேட்டோடனே என்னோடய டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே, டாகா, என்னை பார்த்தா டாக் மாதிரியே தெரியுது உனக்கு, அந்த டாக் ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்விம்மர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு, இப்போ என்ன நான் அந்த நாய் மாதிரி நீந்துறேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின், ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் அது அப்படின்னு வளர்றாங்க, என்ன சொல்லன்னு தெரில. அது இருக்கட்டும், நீ எப்படி கரெக்டாக எனக்கு கேம் நடக்கிற இடத்துக்கு வந்த, போதா குறைக்க என் பேரை வேறு சொல்லி என்ன கூப்பிடுற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. ஹீரோயின் என்ன சொல்லன்னு தெரில. ஓகே, பயங்கரமாக குழப்பிட்டோம், எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு. எனக்கு ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும், நான் தான் சொன்னேன்ல என் டாக் வேறு நல்லா ஸ்விம் பண்ணும், அப்படியே நீயும் ஸ்விம் பண்ணுறியா, அதனால அப்படி உன்னை பார்த்தனா உன்னோட நேம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படியே உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு எல்லாமோ உளறி சமாளிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நீ நீந்துறதை பார்த்தா என் டாக் நீந்துற மாதிரி இருக்குது, அதனால தான் ரொம்ப எமோஷ்னலாகி ஐ லவ் யூலாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே, உங்கள் ஊரில் அப்படி தான் சும்மா தோணுனா எமோஷ்னலானாலும் ஐ லவ் யூ சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் உடனே, அதெல்லாம் விடு, நான் உன் ஐ லவ் யூ சொல்லும்போது குழுன்னு தானே இருந்துச்சு, உன்னை பார்த்தா என் டாகை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ கடுப்பாயிட்டாரு. டாக்னு சொல்லிட்டு டாக் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினுக்கு நேம் என்னன்னு தெரில. கொஞ்சம் நேரமாக யோசிச்சுட்டு ஆட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆட்டர்னா நீர் நாய். வாட்டர் இப்படி இல்லாமல் டாக் நல்லா நீந்தும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். ஏன் சீல் கூட தான் நல்லா நீந்தும், சீல்னு பேர் வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. ஹீரோயின், ஓ இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, சீல்னே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே பாக்கெட்லேருந்து ஹீரோயின் வாட்ச் எடுக்கிறாரு. போன எபிசோடில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த அவனோட வாட்ச், இதையும் நான் நினச்சி தான் என்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு, இது என்ன சொல்ல, எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கேருந்து ஹீரோவோட கொடையும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அங்கேருந்து நனைஞ்சிட்டே போகிறாங்க, கொடையை கூட விரிக்காமல் நனைஞ்சிட்டே போகிறாங்க. ஹீரோ பின்னாடி கத்துறாரு, நிற்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோவும் நனைஞ்சிட்டே கிளாஸ்க்கு ஓடுறாரு. ஸ்கூலுக்குள்ளே போயிட்டாங்க. ஹீரோயின் போக யோசிச்சுட்டே போகிறாங்க, என்னெல்லாம் உளறி இருக்கேன், இதை வேற எடுத்துகிட்டு வந்து கொடையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிளாஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நேற்றுக்கு கிளாஸை ஒழுங்காக பார்க்கல, நம்ம கனவா நினைவான்னு பாதியில் ஓடிட்டேன், இன்றைக்கி போய் கிளாஸை நல்லா பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. போய் எல்லாரையும் பார்க்குறாங்க. எவ்வளோ நாளாச்சு பார்த்து, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு எல்லாமும் வளர்றாங்க. அங்கே எல்லோரும் பார்க்குறாங்க, நேற்று தானே பார்த்தோம், இவன் என்ன வளர்ற அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டை பிடிச்சி கண்ணத்தெல்லாம் பிடிச்சிக்கொள்ளி, நீ எப்படி புதுசுன்னு அழகாக இருக்க தெரியுமா, ஸ்கின்னெல்லாம் சூப்பராக இருக்குன்னு எல்லாமே வளர்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு உடனே, என்னடி வளரிட்டு இருக்க, நேற்று தானே பார்த்தோம், ஃபஸ்ட்டு நீ நேற்று எங்கே போன சொல்லுவோம், பேக்கே நான் தான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் தெரியுமா. ஆமாம், நேற்றுக்கு என்னாச்சு, நேற்றுக்கு ஆள் என்ன சொன்னான், அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா, அதனால தான் அப்படி லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் மேம் வராங்க. சீன் அங்கே கட்டாயிருது. கட்டானா சீன் ஹீரோயினோட அம்மாவோட கடையை காமிக்கிறாங்க. கேசட் ரெக்கார்டிங் ஷாப்பு, கேசட் ஷாப்புன்னு வச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஆண்டி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசாமல் இந்த கடையை விற்றுட்டு நீ அப்பார்ட்மெண்ட் வாங்கிரு, கொஞ்சம் நாளில் ரியல் எஸ்டேட்லாம் மேலே போகும், அப்பார்ட்மெண்ட் விற்றா காசு கிடைக்கணும் இல்லாமல் உளறிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா அதெல்லாம் செல்லுபடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாரோ கேசட் ரெண்டுக்கு எடுத்து திரும்ப கொடுக்கல. அந்த ஆளுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவர் நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாரு. இவங்க கட்டன் ரேட்டாக நீங்கள் கொண்டு கட்டலைன்னா $15 ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சாமியார் வேஷம் போட்டு ஒரு ஆள் வரான். யாருன்னு தெரில, ஃபேஸு கவர் ஆயிருக்கு. அந்த ஆண்டி ஏதோ சாமியார் வந்திருக்காரு, ஹல்லேலூயா எல்லாமோ சொல்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோயின் அம்மா, அது ஆக்சுவலி ஹீரோயினோட அண்ணனோ தம்பியோ பிரதர்.
அவங்க ஒரு மிதி விடுறாங்க இவனுக்கு. மிதி விட்டுட்டு ஏன்டா இப்படி அலப்பறை பண்ற? இப்ப என்ன புது ஆடிஷனா? எதுக்கு இந்த வேலை காமிக்கிற? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மா உனக்கு தெரியாது. நீ வேணா பாரு. நான் ஒரு நாள் இந்த கேன்சர் ரெட் கார்பெட்ல கால் வைப்பேன் பாரு அப்படின்னு சொல்றான். இவங்க எட்டி ஒரு மிதி விடுறாங்க. போய் தொலைடா அங்கேருந்து அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க கடையில இருந்து. சீன் கட் பண்ணா ஹீரோயின் கிளாஸ் காமிக்கிறாங்க. மேம் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாட்சை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாட்சில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா டைம் ட்ராவல் பண்ணுவோமா? அப்போ மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்? ப்ரெஸ் பண்ணவா? இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு வச்சு கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது மேம் ஹீரோயினை கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோயின் இது கவனிக்காமல் வாட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கவனிக்கலாம். பின்னாடி இருக்க பொண்ணு ஹீரோயினோட இடுப்பில் ஒரு குச்சி வச்சு தட்டுற மேம் கூப்பிட்றாங்க. அந்த ஜெர்க்கில் வந்து இவங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐயோ மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ண போகிறோமா அப்படின்னு வாட்சை தூக்கி வீசிட்டு அப்படியே பெஞ்சில் படுத்துடுறாங்க. பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. மேம் மறுபடியும் கூப்பிட்றாங்க. வந்து இந்த போர்டில் இந்த சம பண்ணு அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா மேக்ஸு. ஹீரோனுக்கு ஒன்றுமே தெரில. என்ன இளவடா இது என்னன்னே தெரில. இதெல்லாம் படித்து எவ்வளோ நாளைச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கொஞ்ச நேரமே யோசிச்சுட்டு ஐயோ எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது, பீரியட்ஸ் வந்துட்டு முதுகு வலிக்குது, என்னெல்லாமோ வலிக்குது அப்படின்னு அங்கேருந்து அலப்பறை பண்ணுறாங்க. மேம் பார்த்துட்டு சரி ஓகே நீ போ ஃபார்மசிக்கு போ அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கேருந்து ஹீரோயின் இந்த பாய்ஸ் செக்ஷன் ஸ்கூலுக்கு தனித்தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கேர்ள்ஸ் செக்ஷன் பாய்ஸ் செக்ஷன். பாய்ஸ் செக்ஷனுக்கு வராங்க. அங்கே ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. காம்படிஷன் வருது இல்லையா, அதுக்கு நல்லா நின்று சைட் அடிக்கிறாங்க ஹீரோவை. சைட் அடிக்கடிக்கு யோசிச்சு பார்க்குறாங்க. உன்னை விட மாட்டேன் நான், கண்டிப்பாக எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் என்ன பண்ண, இன்னும் 15 இயர்ஸ் இருக்கா, இவன் கூட எப்படி ஓட்டானே தெரில, எப்படி இவங்ககிட்ட நெருங்கன்னு தெரில, எப்படி இவனுக்கு பிடிக்க வைக்கன்னு தெரிலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ லைட்டாக ஒரு மாதிரி இந்த கருக்குன ஸ்மெல் வருது. ஸ்மெல் அங்கே வந்து மோந்து பார்த்தா ஜன்னல் வழியாக வருது. ஓகே ஜன்னல் வழியாக இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது ஹீரோ பார்க்குறாரு ஹீரோயின் போகிறத. அங்கே ஹீரோயின் வெளியே வந்து பார்த்தா ஒரு 3 பேரும் ஒரு புது பையனை காமிக்கிறாங்க, புது கேரக்டர். அந்த 3 பேரும் ஸ்மோக் பண்ணிட்டு இவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பையன் விடுறதா இல்லை, இவன் நல்லா அடிக்கிறான். 3 பேரை அடிச்சிடறான். இடையில ஹீரோயின் வேற நான் வேற வந்து காப்பாற்றுறேன்னு மேலேருந்து குதிச்சு இடுப்புலலாம் அடி வாங்கிக்கிறாங்க. அந்த 3 ரவுடியில் ஒரு பையன் வந்து ஹீரோயின்ட்ட வந்து அட்டாக் பண்ண வரான். உடனே ஹீரோயின் பெரிய லார்ட் லபக்தாஸ் மாதிரி நிற்கிறாங்க. நீ என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிற, உன்னை விட வயசில் மூத்தவன், நான் கொஞ்சமாவது மரியாதையோடு பேசு, அனுப்புன்னு சொல்கிறாங்க என்னெல்லாமோ. அவன் பார்க்குறான், யாரடா அது சீனை போடுறா அப்படின்னு பார்க்குறான். ஹீரோயின் விட்டுறதா இல்லை, நீ சண்டை போடுவ, தம் அடிப்பா, நான் கேட்கக்கூடாதா? ஜிம் வேற கிட்டே இருக்குது, உள்ள அத்லெட்ஸ் இருக்காங்க தெரியுமா, இந்த ஸ்மோக்கெல்லாம் அவங்க சுவாசிச்சா என்ன ஆகும் தெரியுமா, உன் இஷ்டத்துக்கு எங்கே நின்று தம் அடிக்கிற அப்படின்னு மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்க அந்த பையன்கிட்ட. மல்லு கட்டிட்டு அவன் கையில் அந்த சிகரெட் பாக்கெட்டே வாங்கிடுறாங்க. இந்த ஒரு ஹேண்ட்ஸம் பாய் இருக்கிறான்ல, அவன் இதை எவ்வளோத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அங்கே கூட்டமாக கொஞ்சம் பாய்ஸ் வராங்க. உடனே இந்த ஹேண்ட்ஸம் பாய் ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம இப்போ இங்கேருந்து ஓடுறது தான் நல்லது நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேருமா ஓடுறாங்க. அந்த கேங் நம்ம ஹீரோயினை இந்த பையனையும் சேர்த்து துரத்துது. 2 பேரும் ஓடி எடுத்து தப்பிச்சிட்டாங்க. கடைசியில் தப்பிச்சப்புறமா இந்த பையன் வந்து அந்த சிகரெட் பாக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்து வாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் பார்த்துட்டு உன்னை பார்த்தா அக்கா மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த சிகரெட்டை மேலே தூக்கி பிடிக்கிறான். அவங்க ஜம்ப் பண்ணி பார்க்குறாங்க, எட்டவே மாட்டேங்குது, அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறான். இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ஃபேஸை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஷாக்காக வராங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இப்போ உடனே ஆக்சுவலி இந்த பையன் வந்து கிட்டாரிஸ்ட். இவங்க வந்து 2008 ஒரு மியூசிக் ஷோவில் வந்து பார்த்துருப்பாங்க. ஃப்ரெண்ட் ரோலில் நின்று சைட் அடிச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான் இல்லையா, ஹீரோயின் சைட் அடிச்சிருப்பாங்க. அது 2 பேருக்குமே ஞாபகம் வருது. ஹீரோயின் உடனே உன்னை ஞாபகம் வந்துட்டு, உன்னோட நேம் மறந்துட்டே அப்படின்னு அவன் பேர்ட்ஸை பிடிச்சி பார்த்துட்டு கிம் டேசாங் கரெக்டு, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் இல்லை நேற்று தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே ஹீரோயினே தடுத்துட்டு, ஒரு காலத்தில் உன் பின்னாடி நான் எவ்வளோ சுற்றினேன், நீ அப்படிலாம் கூலாக இருந்த, இப்போ ஏன்டா அப்படி கெட்ட பையனா மாறிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் அவன் நேமை நம்ம கிம்னு வச்சுக்கலாம். கிம் கேட்குறான், நீ நேற்றுக்கு என்ன டிஃப்ரெண்டாக நடந்துக்கிட்ட, உனக்கு என்ன மல்டிபிள் பர்சனாலிட்டியா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மாறிட்டு இருக்க, நேற்றுக்கு வேறு மாதிரி இருந்தால் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்க. ஹீரோயின் இதை கண்டுக்கிறது தெரில. நீ முன்னாடி ரொம்ப நல்ல பையனாக இருந்த, இப்போ பாரு சிகரெட்லாம் அடிக்கிறான். அவன் கையில் இந்த சிகரெட் பாக்கெட்டை பிடிச்சி பறிக்கிறாங்க. அப்போ இவன் கையில் இந்த லைட்டரையும் கொடுத்துட்டு, ஏம்மா தாய் இந்த லைட்டரையும் நீயே வச்சுக்கோ, சிகரெட்டை நீயே வச்சுக்கோ, ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ நீயே தப்பிச்சு ஓடிடு, நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன இப்படி சொல்கிறான்னு ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்தா பிடி மாஸ்டர் வந்துட்டுருக்கிறாரு. வந்து ஏய் நீ கிளாஸ் கட் அடிச்சுட்டு என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்து கையில் தம் வேறு அடிக்கிறியா அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிறாரு. இல்லை இது என்னோடது இல்லை அந்த பையன் அப்படின்னு திரும்பி பார்த்தா கிம் ஓடிட்டான். அவ்வளோதான், அவங்க இல்லை. சீனை கட் பண்ணால் கிரவுண்டில் ஹீரோயினை முட்டி போட வச்சிருக்காரு. கை தூக்கி முட்டி போட்டு ஒரு கையில் சொல்கிறாங்க, நான் அந்த ஸ்கூல், நான் இங்கேருந்து சிகரெட் பிடிக்கிறவங்களை திருத்தத்துக்கு வந்தேன் எல்லாமோ சொல்கிறாங்க. அவர் வளர்றியா, நீ அங்கேருந்து இங்கே வந்து நீ இங்கே திருத்தினதை நம்ம வேறு செய்யணும், என்கிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு அடிக்க வராரு. அந்த டைம் ஹீரோ வேறு வராரு. ஹீரோயினுக்கு ஒரே அவமானமாக இருக்குது, குனிஞ்சிக்கிறாங்க, மூஞ்சி மறைச்சிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்துட்டாரு இவ ஹீரோயின் தான் நிற்கிறாங்க அப்படின்னு. பிடி மாஸ்டர் விடலை, ஒழுங்கா நல்ல மூஞ்செல்லாம் கவர் பண்ணாத முடிய வச்சு நீ இங்கே நிற்கணும், நான் அந்த கேமராவில் பார்த்துட்டு இருப்பேன், பெல் அடிக்க வரைக்கும் நின்று தான் போகணும் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் கையில் இருக்க அந்த சிகரெட்டை லைட்டரை வாங்கி அந்த குப்பை தொட்டியில் போடுறாரு. போட்டுட்டு தம்மெல்லாம் அடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே நான் தம்மெல்லாம் அடிக்க மாட்டேன், நான் ஸ்மோக்கிங்லாம் தொட்டதே இல்லை, அப்பப்போ லைட்டாக குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. கொரியாவில் வளர்ந்தவங்க குடிப்பாங்க இல்லையா, அதை சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஸ்கூல்லலாம் இருக்கிறாங்க, என்னடா இப்படி வளரிட்டோம் அப்படின்னு. இல்லை நான் நிஜமாவே தம் அடிக்க மாட்டேன், நிஜமா அது இது என்னோடது இல்லை, எல்லாமே வளர்றாங்க. ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறாரு அமைதியாக. அந்த கேமரா ஒர்க் ஆகாது, அதனால எழுப்பி போய்க்கலாம். அப்புறமா
தம் அடிக்காத உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இல்லை போகாதன்னு இல்லை, நான் நிஜமாவே நான் வந்து தம் அடிக்க மாட்டேன், நான் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீ பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் இல்லை நீ என்ன இப்படிப்பட்ட பையனா, ஓ நீயும் இப்படிப்பட்ட பையன் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஹெல்ப் பண்ண முன்னாடி நம்ம பற்றி யோசிச்சுக்கொள்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ அவனை கூப்பிடுறாங்க கிம்னு. அவன் பார்த்துட்டு ஓ இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கண்ணடிச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். யார் கூப்பிட்டாங்கன்னு பார்த்தா ஏதோ சிலுக்கு மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. ஹீரோயினுக்கு யாருன்னே தெரில, பேங்க முழிக்கிறாங்க. யார் எதுன்னு பார்த்துட்டு நிற்கிறாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து ஏய் வழியை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் பேசாமல் பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஹீரோயினை இடிச்சு தள்ளிட்டு அந்த பொண்ணு போகிறா. ஹீரோயின் உடனே மரியாதை தெரியாதா உனக்கு, இப்படி இடிச்சு தள்ளிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு திரும்பி என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட பார்த்தா அவளோட கேங் 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க மொத்தம் 3 பேர் கேங் போல். உடனே ஹீரோயின் வந்து கிம் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றிக்கிறதா நல்லது அப்படின்னு கீழே குனிஞ்சு இந்த ஷூலேஸ் கட்டுற மாதிரி கட்டுறாங்க. இவங்க 3 பேரும் இனிமேல் வந்து கிம் வழியில் நீ குறுக்க வரக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. சீன் கட் பண்ண ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் மறுபடியும் ஃப்ரெண்டை பார்த்து நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறாங்க. என்னால் இப்போ நடக்க முடியுது, உனக்கு சந்தோஷம் தானே, நான் நடக்க முடிஞ்சா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, என்னால் நடக்க முடியுது பார் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இது சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இல்லை நான் சாப்பிட்டா குண்டாயிருவேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ நல்லா சாப்பிட்டு ஒன்றும் இல்லை, நீ வளர்ந்தா ஒல்லியாயிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும், எப்படி க்ளோஸ் ஆகணும்னு மட்டும் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு உடனே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த பாலத்தில் நம்மளும் புலம்பிருப்பாங்க இல்லையா, செத்து போயிட்டா, நீ செத்து போயிட்டா, நான் செத்து போயிட்டேன், திரும்ப வந்திருக்கோம் ஆனப்புனான்னு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ அது ரொம்ப மோசம், விளங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட் உடனே அப்போ செகண்ட் இம்ப்ரெஷன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இம்ப்ரெஷன் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. சிகரெட் மேட்டர் சுத்தம் ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு அப்போ விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இல்லை முடியாது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போச்சு அது பையனா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஹீரோயின் வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்ட உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதுக்குள்ளே அடுத்த பையனா, என்னாச்சு அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் அடுத்த பையனா, யார் அந்த பையன், பழைய பையன் யார் அப்படின்னு கேட்ட உடனே அதான் கிம் டே-சங் நேற்றுக்கு நீ போனல ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரப்போஸ் பண்ணனா அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி அவங்க நேற்றுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பைக்கில் போனவனை பிடிச்சி நிறுத்தி எல்லாமும் சொல்லிட்டு கையில் ஒரு சின்ன அந்த க்ரீட்டிங் கார்டு மாதிரி ஏதோ லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த 3 பொண்ணுங்க அந்த புலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. வந்து கத்துன உடனே ஹீரோயின் பயந்துடுச்சு அந்த லெட்டரையும் கீழே போட்டு செவரெல்லாம் ஏறி குதிச்சு தவி ஓடிடுறாங்க. ஆனால் கிம் வந்து அந்த லெட்டர் எடுத்து வச்சிருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த லெட்டர் எடுத்து ரீட் பண்ணி பார்க்குறாங்க. கவிதை சொட்ட என்னெல்லாமோ எழுதிருக்காங்க. அவங்களுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்னடா இப்படி இல்லாமல் கேவலமாக எழுதி வச்சுருக்கோம். அதாவது கேவலமாக இல்லை, ரொம்ப நம்ம பழையதெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. நான் டைம் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து அது லெட்டர் கொடுக்காம இருந்திருக்கலாமே, எவ்வளோ கேவலமாக எழுதி வச்சிருக்கேன்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஹீரோயினோட பிரதர் வராரு. வந்து இந்த லெட்டர் எடுத்து ரீட் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு அதுலேருந்து பிடுங்கி பிரதரை கிக் பண்ணி அனுப்பிடுறாங்க ரூம்ல இருந்து வெளியே. சரி என்ன பண்ண அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது ரொம்ப மெதுவாக மூவ் பண்ணணும், அவசரப்படாமல் மெதுவாக மூவ் பண்ணு, அப்போ தான் கிட்ட போக முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் செகண்ட் இம்ப்ரெஷன் மோசமாகிடுச்சுல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே என்ன பண்ணலான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே பார்த்தா அந்த பக்கம் கம்ப்யூட்டர் இருக்கும். உடனே அதுலேருந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புவாங்க ஃபேஸ்புக்கில். ஹீரோ அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாரு. ஹீரோயினுக்கு ஒரே வருத்தம்ப்பா. அந்த சோகத்திலே அடுத்த நாள் கிளாஸுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோட்டிருந்து முந்தின நாள் ஒரு அம்பரில் தூக்கிட்டு வந்திருப்பாங்களே மலையோடைய, அதையும் கையில் கொண்டே போகிறாங்க. என்ன இது நம்ம ஹீரோ கிட்ட நெருங்க நினச்சா விலகி போயிட்டே இருக்கிறோமே, ஏதாவது பண்ணணுமே, இப்படி போனால் விளங்கிடும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ வீல் சேரில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவங்களுக்கு இவங்கள பார்த்த மாதிரி இருக்குது. யாரும் அந்த பொண்ணோட பர்ஸை தட்டி விட்டுருவாங்க. ஓகே நம்ம ஹெல்ப் பண்ண போகலான்னு ஹீரோயின் நிற்கும்போது ஹீரோ அந்த இடத்துல ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த பர்ஸ் எடுத்து கொடுத்து அவங்கள வந்து ரோட் கிராஸ் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ பார்த்து பஸ் வந்துடுது 2 பேருக்கும். ஹீரோ பஸ்ஸில் ஏறினோடனே ஹீரோயின் பஸ்ஸில் ஏறுறாங்க. பஸ்ஸில் ஏறி ஹீரோட்ட பேசிகிட்டே வராங்க. நீ இந்த பஸ்ஸில் தான் வருவியா, எப்போ இந்த டைம் தான் வருவியா, என்னை பார்த்துருக்கியா, அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஹீரோ அதுக்கு இல்லை நான் யூஸ்வலாக நேரமே போயிடுவேன், எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கும், இப்போ வந்து காம்படிஷன் கிட்ட வரதுனால ப்ராக்டிஸ் இல்லை, அதனால இந்த டைம் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே ஓகே இனிமேல் நானும் இந்த பஸ்லேயே வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. நினச்சிட்டு ஹீரோ கிட்ட அது என்ன காம்படிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ உடனே ஏன் நீ அங்கேயும் வர்றதுக்கா, வந்து என் பேரை கத்துறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பஸ் டிரைவர் ஒரு பிரேக் போடுறாங்க. எல்லாரும் விழுந்து எழும்புறாங்க. அதில் இவங்க கை வச்சு நம்பர் எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஸ்டாப் வந்துடுச்சு போல, அதனால தான் பிரேக் போட்டிருப்பாரு. ஹீரோ இறங்கிட்டாரு. இறங்கும் போதே வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இவங்க கொடையை தேடிட்டு இருக்காங்க கீழே குனிஞ்சு. கீழெல்லாம் கொடையை தேடி கண்டுபிடிச்சிட்டு எழுமினா பஸ் டோர் க்ளோஸ் ஆயிடுது, போயிட்டு இருக்குது. அங்கே ஒரே சத்தமாக இருக்கனால இவங்க டிரைவரை கூப்பிடுறதும் டிரைவருக்கு அதில் விழலை. ஹீரோ பார்க்குறாரு இவங்க பஸ்ஸுக்குள்ளே மாட்டினதை. இவங்க உள்ளிருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. பட் ஹீரோ வந்து வெளியே மாசா கெத்தா சூப்பராக பஸ்ஸை தாண்டி ஓடி வந்து டிரைவரை பிடிச்சி பஸ் நிறுத்தி வச்சிடுறாரு.
இவர் ஓடி வரதை பார்த்து அந்த பஸ்ல எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இறங்கி திட்டுறாங்க, நீ இப்படி ஓடலாமா ரோட்ல, அதுவும் பஸ்ஸை தாண்டி ஓடலாமா, நீ அத்லெட் இல்லையா, உன் பாடி முக்கியம் இல்லையா, இப்படி நீ விழுந்த எழுமுன்னு அப்புறம் என்ன ஆகும், என்ன எல்லாமோ பேசுறாங்க. ஹீரோ உடனே, நான் ஒன்றும் உனக்காக பண்ணல, உன் கையில என் கொடை இருக்கு பாரு, அப்படி அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த கொடையை பிடிங்கிட்டு போயிடுறாரு. ஹீரோயின், நான் அதை உனக்கு கொடுக்க தான் கொண்டு வந்தேன், பட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பின்னாடி போறாங்க. போயிட்டு, நீ என்ன மாறி மாறி பேசுற, உங்க அப்பாவுக்கு உண்மையில உன்னை வளர்த்த ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். ஹீரோ அதுக்கு பார்த்துட்டு, நீ ஃபர்ஸ்ட் ஸ்மோக் பண்றது நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் உடனே, ஓ அதனால தான் என்னோட ரெக்வஸ்ட் நீ டெக்ளைன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு, நான் உண்மையிலேயே தம் அடிக்க மாட்டேன், அது என்னோட தம்மே கிடையாது, நான் சொல்கிறேன் கேளு, சிகரெட் பிடிச்சா அந்த கை வந்து ஸ்மெல் அடிக்கல, என்னோட கையை நீ மணத்திப்பாரு, என்னோட கையில் சிகரெட் ஸ்மெல்லே வராது அப்படின்னு கை நீட்டுறாங்க. ஹீரோ கண்டுக்கு மட்டும் தட்டி விட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க விடலை, மறுபடியும் ஃப்ரெண்டில் போய் அவங்களோட 2 விரலையும் ஹீரோட மூக்கிலே திணிச்சிடுறாங்க. இந்த கூத்தெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு நிற்கிறாரு. ஹீரோயின் திணிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ மூக்கில் விரல விட்டோமே. ஹீரோ அந்த கையை எடுத்து விட்டுட்டு, நீ சொன்னது கரெக்டு தான், தம் ஸ்மெல் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு இந்த ஹீரோ கிட்ட, டே நிஜமாவே இது மூக்கு தானே, என்ன விரல்லாம் உள்ள போகுது அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிறுத்துடா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு நிறுத்துறதா இல்லை, என்னடா நேற்று கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு என்னடா நான் ஒன்றா வரேங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ, அது இல்லை, அது என்னோட கொடை அவள்கிட்ட இருந்துச்சு, அதை வாங்குறதுக்காக தான் அப்படி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு உடனே, எனக்கு அந்த பொண்ணு தெரியும், ஆக்சுவலி அவளோட க்ரஷ் வந்து கிம்முக்கு சாக்லேட்லாம் கொடுக்க நம்மளோட ரூமுக்கு வருவா அடிக்கடி, நான் பார்த்துருக்கேன், வந்து ஒழிச்சு சாக்லேட் வச்சுட்டு போவா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ஹீரோ, கிம் அது யார், அந்த கிம் எனக்கு தெரியாமல் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு, உனக்கு தெரியாதடா, அவன் நம்ம பேண்டில் தான் இருக்கிறான், நல்லா ஹேண்ட்ஸமாக இருப்பானே அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ அதுக்கு, எனக்கு தெரியாது அப்படின்னு கோவமாக சொல்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு, நீ ஏன்டா கோவப்படுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நான் ஒன்றும் கோவப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாரு கோவத்தில். ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணிட்டோம், மறுபடியும் அந்த பொம்மை காமிப்பாங்கல்ல டிஸ்டன்ஸ், அந்த பொம்மையோட டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டே போவோம் மூக்கில் கை விட்ட அப்புறமா, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது காம்படிஷனோட போஸ்டர் பார்க்குறாங்க. இந்த ஸ்விம்மிங் காம்படிஷனில் தான் ஹீரோ வந்து கலந்துக்க போகிறாரு. அப்போ இவங்களுக்கு அந்த பழைய லைஃப்பில் நடந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஹீரோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விம்மராக இருந்திருப்பாரு, அப்புறமா தான் சிங்கராக மாறி இருப்பார். இப்போ சிங்கர் ஆன அப்புறமா யாரோ ஏன் இந்த காம்படிஷனில் கலந்துக்கல அப்படின்னு கேட்ட அப்புறமா சொல்லியிருப்பாரு, இந்த காம்படிஷன் இப்போ நடக்க போகிற காம்படிஷனுக்கு அப்புறமா ஹீரோக்கு ஷோல்டரில் ஏதோ பிரச்சனை வந்துடும், அதுக்கு சர்ஜரி பண்ண அப்புறமா கை தூக்கி ஸ்விம் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொன்னனால தான் இந்த காம்படிஷனில் அடிபட்டு அதில் பிரச்சனை வந்து அதில் சர்ஜரி பண்ணி அப்புறம் ஸ்விம் பண்ண முடியாது டாக்டர் சொன்னனால தான் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு. அதை ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஞாபகம் வருது அவங்களுக்கு. உடனே ஓடி போகிறாங்க, ஹீரோ பிடிக்கிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டு இருப்பாரு. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் உடனே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோ, இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு போகிறாரு. இவங்க பின்னாடி ஓடுறாங்க. ஓடி போய் நீ காம்படிஷன் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்ட உடனே இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க ஸ்டில். இல்லாட்டி ஹீரோயின் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு அடிபட்டுரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நோட் பண்ணுறாங்க எல்லாரும் நிற்கிறாங்களேன்னு. ஹீரோயின் பேசுகிறத நிறுத்தின உடனே எல்லாரும் நார்மல் ஆகிறாங்க. ஹீரோ மறுபடியும் கேட்குறாரு, எதனால் நான் போகக்கூடாது அப்படின்னு. ஹீரோயின் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு ஷோல்டர் சர்ஜரி அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ஸ்டாப் பண்ண உடனே எல்லாரும் மறுபடியும் நார்மல் ஆயிடுறாங்க. ஹீரோயின் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மொபைலில் சொல்லாமல் சொல்லும் போதே மொபைலில் டைப் பண்ணி அப்படி மொபைலையும் காமிக்கிறாங்க. இவங்க காமிக்கும் போது ஹீரோ உட்பட எல்லாருமே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தான் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த மொபைலில் இருக்கிறது அப்படி தன்னால் டெலிட் ஆகுது. எல்லாரும் நார்மல் ஆகிட்டாங்க. ஹீரோ பார்த்துட்டு நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு வெறும் ஃபோனை பார்க்குறாரு. ஹீரோயின் பார்க்குறாங்க, ஃபோன் சும்மா இருக்குது. டைப் பண்ணதெல்லாம் தன்னாலே அழிஞ்சு போயிடுச்சு. ஹீரோயினுக்கு ஆச்சரியம், இதனால சூப்பர் பவரா, இதென்ன எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஹீரோ கேட்டு பார்க்குறாரு, எதனால் போகக்கூடாது அப்படின்னு. ஷாக்கில் நிற்கிறனால அவங்களால எதுவும் சொல்ல முடியல. அப்படி ஸ்டன்னாக நிற்கிறாங்க. ஹீரோ உடனே போயிடுறாரு. ஓகே காய்ஸ், இந்த எபிசோட் இதோட நிறுத்திக்கலாம். ட்ராமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.